தம்பி, இது தொடக்கம்தான். இது ஒன்லி பிகினிங். ஜஸ்ட் ஃபார் அன் ட்ரெய்லர், ஜஸ்ட் ஃபார் அ ட்ரெய்லர், முன்னோட்டம். நான் ஏற 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 பாரதி உலகம் முழுமைக்கும் ஏறிக்கொண்டே இருப்பான், பரப்பிக்கொண்டே இருப்பான். இந்த பேசணும்லாம் பார்த்தீல, பேசணும்லாம் பார்த்தீல. தம்பி ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான், விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு. இங்க விதைத்தவனும் உறங்கல, விதையும் உறங்கல. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். போ போ. நீ பாரதிய பாட வேண்டாம், பாரதாசனையே பாடுறது இல்லையே. ஏன் ஏன் தெரியல? சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுட்டான். யாருக்கு? அவனுக்கு எதிராக தான் கொட்டிட்டு போயிட்டான். அதனால கைவிட்டாங்க. அவங்க ஒரு காலத்தை கணிச்சிருக்காங்க பாருங்க. வருவான்டா ஒருத்தன், வருவான். வேலு நாச்சியாரும் மருதுபாண்டியரும் பிறந்த மண்ணில் இருந்து ஒருத்தன் வருவான்டா. வாளும் வேரும் இருந்த போர் புனிதத்தில் வேலெடுத்து விளையாண்ட முன்னோர்களின் வழியிலே சொல்லெடுத்து விளையாட ஒருத்தன் வருவான்டான்னு அவன் தெரிஞ்சிருக்கு. என்ன என்ன கதை இது? எல்லாம் மூடி விட்டு போயிடலான்னு நினைச்சான். அவர் தான் பாரதி தமிழை பாடினான், தமிழிலேயே பாடினான், தமிழாகவே வாழ்ந்தான் பாரதி. தமிழர்கள் நாங்கள் போற்றாது வேறு யார்? ஒளி படைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், களி படைத்த மொழியினாய், கடுமை கொண்ட தோழினாய், தெளிவு பெற்ற மதியினாய், சிறுமை கண்டு பொங்குவாய், எளிமை கண்டு இறங்குவாய், ஏறு போல் நடையினாய், வா வாங்குறான். உலகத்துல எந்த கவிஞனாவது செய்வானாடா? உடலினை உறுதி செய்கிறான்டா எடுத்தவனை. உடலினை உறுதி செய், சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய், சாவதற்கு அஞ்சே. இதாண்டா உலகம் பிறக்கா தத்துவம். அதுதான்டா தலைவர் கற்பிக்கிறார். சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான். அது அவன் என்ன சொல்றான்? ரெண்டே வார்த்தையில, சாவற்கு அஞ்சே, சரித்திர தேர்ச்சிகொள், சிதையா நெஞ்சுகொள், சாவதற்கு அஞ்சேலுங்கிறான். சாக பயப்படாதாங்கிறான். அவன் பேர என்ன சொல்றான்? மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. மரணத்திற்கு அஞ்சாமல் மரணத்துக்கு துணிந்து நிற்பவன் எவனோ அவனே வரலாற்றில் மாவீரனாகிறான். அதை அவன் அப்படியே சொல்றான் பாரு. சாவதற்கு அஞ்சேல், சிதையா நெஞ்சு கொள், சாவதற்கு அஞ்சேங்கிறான். எனக்கு என்ன சொல்றான்? கத்தி பேசுவார்கள், சீமானுமும் தமிழும் கத்தி பேசுவார்கள். அவன் தான் கத்து கொடுத்துட்டு போனான். என்ன சொல்றான்? வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுங்கிறான். எப்படி வீரியம் பெருக்குனா? எப்படி? போடா, போய் காலையில் 2 மணி நேரம் ஜிம்முக்கு போடா, அடிடா, 1/2 கிலோ மாட்டுக்கறியை போடுற, ஓடு தூக்குடா, ரெக்கை தூக்கி கிளம்புடா, வீரியம் பெருக்குடா, வெடிப்புற பேசுடாங்கிறான். அவன் பின்னாடி வந்து என்ன சொல்றான்? சங்கே முழங்குங்கிறான். சங்கே பேசு, சங்கே முழங்கு, நோ நோ முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அதான்டா முழங்குறோம். விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கு தம்பிகளே, வேறுபாடு இருக்கு.